ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து லக்கணம் ரீதியாக, அதாவது லக்கண ரீதியாக எந்தெந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு வரோம். அந்த வகையில் நம்ம சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் எந்த கோவிலுக்கு போகணும், 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் என்னென்ன மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம், வாக்கு, வித்தை, குடும்பம், இதையெல்லாம் குறிப்பிடக்கூடிய இடம் தான் 2ஆம் இடம். அப்போ சிம்ம லக்கணத்துக்கு 2ஆம் இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கன்னிகா ராசி மண்டலமாக வரும். அப்போ இந்த கன்னி ராசியில் உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு 9 குடையவர், 5 குடையவர், 11 குடையவர்லாம் இருந்தார்னா உங்கள் வாழ்க்கை சுமூத்தாக போயிட்டுருக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பொன் பொருள் ஆபரண சேர்க்கை இருக்கும். இன்னும் உங்களுடைய திசாபுத்திகள் நல்ல விதமாக இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பட் இதெல்லாம் இல்லாமல் 2ஆம் இடத்துல ராகு கேதுகள் அமர்ந்து அல்லது சனி பகவான் அமர்ந்து அல்லது 2ஆம் இடத்து அதிபதி 6, 8, 12 மறைஞ்சி இந்த மாதிரி கிரக கோளாறாக இருந்துன்னா உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக சுமாராக இல்லை, அதை விட கீழே தான் இருக்கும். அன்றாட செலவுக்கே தடுமாற வேண்டியதாக இருக்கும். எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை உங்களுக்கு முழுமையாக திருப்தி இருக்காது. அப்படியே திருப்தி இருந்து நீங்கள் செஞ்சாலும் வேலையில் உங்களை நிரந்தரமாக வச்சுக்க மாட்டாங்க. எந்த ஒரு இடத்துலையும் உங்களால் இன்னொருத்தனுக்கு அடிமையாக வேலையும் செய்ய முடியாது. மெயினாக உங்கள் லக்கணம் நல்லா, அதாவது லக்கணம் என்ற உயிர் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதை வளர்க்குறதுக்கு உடம்பு வேணும் இல்லையா? அப்போ அந்த உடம்பை வளர்க்குறதுக்கு 2ஆம் இடம் வலுவாக இருக்கணும். அப்போது உங்களுடைய லக்கணத்துக்கு 2ஆம் இடமான கன்னிராசி மண்டலத்தில் உங்கள் லக்கண அதிபதியோ இல்லை லக்கண யோகாதிபதிகளோ வலுவோடு நின்னால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல யோக பலன்கள் கிடைக்கும். அதுக்கு மாறாக துஷ்ட கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ 2ஆம் இடத்துக்கு கிடைக்கும்போது அன்றாட தேவைக்கே நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பாக்கெட் மணின்னு சொல்லக்கூடிய அன்றாட செலவுகளுக்கு அடுத்தவனை எதிர்பார்த்து காலத்தை ஓட்ட வேண்டியதாக இருக்கும். தினசரி போஜனத்துக்கு அன்றாட உணவுக்கு சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். இன்னும் சில பேருக்கு ரொம்ப கடுமையாக இருந்தால் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். அதே போல் தனம்னு சொல்லக்கூடிய பணம் ரொம்ப கம்மியாக இருக்கும். வாக்கு, நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும். வித்தை, நீங்கள் கற்றுக்கிட்ட கல்வி இல்லை செய்கிற தொழில் எல்லாம் நலிவடைஞ்சு போயிருக்கும். குடும்பம், கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, இது எல்லாமே 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் ஏற்படும். இப்படி உங்களுக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டு நல்ல வருமானம் இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அன்றாட தேவைக்கே கஷ்டப்படுறீங்க, சரியான வேலை அமையலை, கையில் காசு தங்க மாட்டுது, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுமானால் கண்டிப்பாக நான் கொடுக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. இதிலேருந்து நீங்கள் விமோச்சனம் பெற்று நல்லபடியாக உங்களுக்கு அன்றாட தேவைகள் பூர்த்தியாகும். தனம், வாக்கு, வித்தை செழிப்பாகும். குடும்பத்தில் இருந்த பிரிவினை நீங்கி நல்ல ஒற்றுமையோட கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். சரி, விஷயத்துக்கு வர்றோம். மாதிரியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் காஞ்சிபுரம் அருகில் உள்ள திருக்காளிமேடு சத்திய வரதேஸ்வரர் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. அது என்றைக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை போயிட்டு வரணும். அதே போல் புதன்கிழமையும் நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் இணைந்து வந்ததுன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை, உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கோயிலுக்கு போகும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை நீங்கள் அடைய முடியும். ஆகையினால் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமும் புதன்கிழமையும் இணைஞ்சு வரனால ரொம்ப நல்ல நாள். அன்னைக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா ஒரு முறை இந்த சத்திய வரதேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. இந்த கோவிலுக்கு போனாலும் கோவில் மூர்த்தி தீர்த்தம் முறையாய் வணங்கினோருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்காரு. அதுக்கு இணங்க கோவிலுக்கு போகும்போது மன தூய்மையும் உடல் தூய்மையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது இந்த பரிகாரம் அப்படிங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் மட்டும்தான். அதாவது தனம், வாக்கு, வித்தைன்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் பாதிக்கப்படும் போது உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் சச்சரவு, வருமானமின்மையெல்லாம் ஏற்படும். அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக 100% பலன் கிடைக்கும். நீங்கள் எந்த கோவிலுக்கு பரிகாரத்துக்காக போகிறதா இருந்தாலும் முதல்ல கணபதியை வணங்கிட்டு உங்கள் குலதெய்வத்திட்ட உத்தரவு வாங்கிட்டு போங்க. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அல்லது குலதெய்வத்தை மனதார ஒரு முறை வேண்டிக்கிட்டு நான் இந்த விஷயத்துக்காக போகிறேன் அப்படின்னு குலதெய்வத்தை மனதார வேண்டிகிட்டு கிளம்புங்க. கண்டிப்பாக நற்பலன்கள் கிடைக்கும். இந்த சத்திய வரதேஸ்வரர் கோயிலை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், அதுக்கான வழித்தடத்தையும் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.